உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 26/8/2024 தொடங்கி 22/10/2024 அப்ப முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 58 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க. அப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அதே மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம். அப்போ மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அப்ப அந்த ராசியில பிறந்தவங்களாப்பட்டது ஒவ்வொரு நாளும் இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்க்கை நினைச்சிட்டே இருப்பாங்க. அது போக அவங்க அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தனது ராசி பலனை பார்ப்பாங்க. அப்ப அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த வாரம் எப்படி இருக்கும், அந்த மாசம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வருஷத்துல நம்மளுக்கு ஏதாவது நல்ல மாற்றங்கள் வருமா, நமக்கு கல்யாணம் ஆகுமா, இல்ல நமக்கு வேலையில ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்ல வேலை மாத்தி நம்ம வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போவோமா, இல்ல ஃபாரினுக்கு போவோமா, இந்த மாதிரி விஷயத்த பார்க்க போனா எதிர்பார்த்து அவங்க பலனை எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது? அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது யாருன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆகிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு என்ன செய்வார் அப்படின்னா, இப்ப 6ஆம் இடத்து அதிபதி நம்ம ராசியில வந்திருக்கிறாரே, நம்மளுக்கு ஏதாவது பாதகம் செஞ்சிருவாரா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ஏன் சொல்றேன்னா, அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு பாதகமான செயல்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கடன் பட முடியாது, அடுத்தவங்க பிரச்சனையில் சிக்கிக்க முடியாது, ஒரு விபத்து ஆகாது, ஒரு ஆக்சிடென்டே ஆனாலும் தலைக்கு வர்றது தலை பாகையோடு போயிடும், கடன் வாங்கிட்டு நம்ம ஊருட்டு ஓடி போயிட மாட்டோம். இந்த பிரச்சனைகளில் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேர காலங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் நான். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில இருந்துட்டு 4ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுவும் புதனுடைய வீடு கன்னி. குரு பகவான் ஆப்பட்டது தனது 5ஆம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் 2 பேரும் ஒரே இடத்தை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. அதுவும் எந்த இடத்தை பார்க்குது? 4ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? தன்னுடைய தாய் சம்பந்தப்பட்டது. அப்ப தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தாய்க்கு உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் தீரும், தாய்க்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் தீர்ந்து நீங்க 2 பேரும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக இந்த டயத்துல நீங்க மாத்தலாம். புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வாங்கலாம். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கிறேன், நான் கார் வாங்கணும்னு சொல்லி இந்த மாசம் நான் கார் வாங்கியே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களா? அது கண்டிப்பாக நடக்கும். உங்க பழைய காரை புது காரை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். உங்களுடைய பழைய பைக்கை புது பைக்கை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நடக்கும். அது போக டிராவல்ஸ் வச்சிருக்கிறீங்களா? வண்டி வாங்கி விட நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த டயத்துல நீங்க ஆசைப்பட்டால் நடக்கும். அப்ப அந்த வண்டி வாகன தொழில் நீங்க செய்யறீங்களா? விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வண்டிகள் உபயோகப்படுத்துறீங்களா? அதுவும் செழிப்பாக இருக்கும். இது போக அந்த 4ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பூமி வாங்கலாம். வீடு என்னால கட்டவே முடியல,
நான் ரொம்ப வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 40 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சொந்த வீட்டிலேயே உட்கார முடியல என்னால. அந்த சொந்த வீடுங்கிறது எனக்கு ஒரு கனவா இருக்குது. அந்த கனவு எனக்கு நினைவு ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு, கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமைஞ்சே தீரும். இது போக சொத்து வாங்கி போடுறவங்க, பில்டிங் கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியடு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இது போக பாத்தீங்கன்னா உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாங்க, குருவுடைய வீட்டை. அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்குது. அப்ப அந்த செவ்வாய் பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண தடை இருந்தாலும், திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தாலும், காதல் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் இந்த பீரியடு. அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக பெண்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா நல்ல கணவர் கிடைப்பாரு. அவங்க மூலியமா உங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா செவ்வாய் பகவானே அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல உங்களுக்குன்னு சில கற்பனைகள், சில கனவுகள், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது எல்லாமே பூர்த்தி ஆகும். அது போக பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கல்யாணமாயி கணவன் மனைவியா வாழ்றவங்க அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது சாந்தமாகி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை திருப்தியாக நடத்தக்கூடிய பீரியடு கண்டிப்பா வந்தாச்சு. ஏன்னா மிதுன ராசியில பிறந்தவங்க, ஒரு ஆண் மிதுன ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியை பார்க்க போனா அதிகமாக பேசியே மனைவியை பேச விடாமல் அவங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு பேசியே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. மனைவியும் என்னடா பண்றது, நம்ம இவர்கிட்ட சிக்கிட்டோம், நீ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பேச்சு பழிக்க மாட்டேங்குது, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம நல்லது சொல்லுமா கெட்டது சொல்லுமா அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த செவ்வாய் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கணவர் இப்ப உங்களை மதித்து குருமங்கள யோகமும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு இப்ப மதிப்பு கொடுப்பாரு. இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்தை பாக்குறாங்க. அது சனியுடைய வீடு, அங்கே சனியும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியுடைய வீட்டை பார்க்கறதுனாலயோ அந்த சனியும் அங்கே ஆட்சியா இருக்கிறதுனாலயோ சனியும் செவ்வாயும் பார்த்து கொள்ள கூடாது. அப்படி சனியும் செவ்வாயும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பிசினஸ் பாதிக்கும், அவங்க வேலைக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு தொழில் பாதிக்கும், கல்யாணம் ஆயிருந்தா அந்த குடும்பம் பாதிக்கும், கல்யாணத்துக்கு காத்திருந்தாங்கன்னா கல்யாணம் நடக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆனா உங்களுக்கு அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா அதே இடத்தை குரு பகவானும் பார்க்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறாரு. நீங்க மிதுனத்திலிருந்து அந்த செவ்வாய் பகவானும் மகரத்தை பார்க்கறாங்க. இது குருமங்கள யோகம் அங்கே உருவாகுது. அப்படி அந்த குருமங்கள யோகம் உருவாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் வராது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதே சமயத்துல அந்த மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த வீட்டையே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில 10 வருஷமா ஒரு காரியம் செய்ய முடியல, 5 வருஷமா செய்ய முடியல, இந்த 3 வருஷ காலமா செய்ய முடியல, எனக்கு வாழ்க்கையே அஷ்டமிச்சு போச்சு, எனக்கு வாழ்க்கையில திருப்தி இல்லை, நான் எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு எது எடுத்தாலும் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்ட ஒரு விடிவெளியாக இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க கண்டிப்பாக சில விஷயங்களை சாதிக்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க, உருவாக்க போறீங்க, உங்களுடைய லட்சியங்கள் பலிக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். காரணமாகப்பட்டது உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்கறாங்க, குருமங்கள யோகம். அங்கே செவ்வாயும் உச்சமாக இருக்கிறாங்க, இதுவும் ரொம்ப சிறப்பு. உங்க 4ஆம் இடத்தையும்
குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க, குருமங்கள யோகம். அப்ப இவ்வளவு பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல வெற்றி, நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயம் பண்ணி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. இதற்கு முன்னாண்ட கடந்த காலத்துல நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், பட்டு வந்த வேதனைகள், உங்க வாழ்க்கையில நிறைய பேர் முன்னமே ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறீங்க. ஒரு கரண்ட் பில் கட்ட முடியாம, ஒரு இஎம்ஐ கட்ட முடியாம, ஒரு வாடகை கட்ட முடியாம நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யறதுக்கு திறமை இருந்தும் அறிவு இருந்தும் சரியான வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை நிலை கண்டிப்பாக மாறும். மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. திருமண காரியங்களும் கண்டிப்பாக திருப்தியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருச்சு. அதனால எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெல்வீர்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது எல்லா பதிவுலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்க ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது. அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.